கேஸ் ஃபைல் ஆகும் போதே நம்ம பிளைண்ட், சம்மன்ஸ் இதெல்லாம் வச்சுதான் ஃபைல் பண்ணுவோம். இந்த சம்மன்ஸ் எதுக்காக ஃபைல் பண்றோம்? அதர் பார்ட்டியை நீங்க கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். சோ அதர் பார்ட்டி ஒன்ஸ் 30 நாளுக்குள்ளார அவங்க ஆஜராகி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு ஃபைல் பண்ணணும். அப்படி ஃபைல் பண்ணாத பட்சத்தில் அவங்க மேல எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. ஆனா இத கோர்ட் ரெகுலரா பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. 60 டேஸ்ன்றது 90 டேஸ் வரைக்குமே போகுது. அண்ட் இருந்தாலும் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு டைமை கோர்ட்டு கொடுத்தாங்க, அதனால நாங்க இந்த தேதிக்கு அப்புறம் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல இதையே அவங்களுக்கு ஃபேவரா கொண்டு வராங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா இத கண்டிப்பா ட்ரையல் கோர்ட் கிராண்ட் பண்ண கூடாது. ஒரு பர்சன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை 30 நாளுக்குள்ளார ஃபைல் பண்ணணும்னு லா சொல்லியிருக்கு. அதை தாண்டி ஒரு பர்சன் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான வேலிட் ரீசன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். எதனால அவங்களால ஃபைல் பண்ண முடியல அப்படிங்கிற ரீசன் வேலிடா இருந்தால் மட்டுமே அதை அலோவ் பண்ணணும் அப்படின்னும், வெறும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்து அதை நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. அது கூட கண்டோன் டிலே அப்படின்னு சொல்லி செக்ஷன் 151 ஆஃப் சிபிசில ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, அதையும் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரீசெண்டான ஜட்ஜ்மெண்ட். அதை நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்குறேன். மறக்காம படிச்சு பாருங்க.